அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைக்கு தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாங்க. இங்கிலீஷ் ஊடகம் வந்து அண்ணன் சீமான் அவரோட பேட்டி கேட்குது. இந்த படத்தை பாருங்கள், போ அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கார். செம மாதம் இருந்துச்சு அந்த சீனை பார்க்கும்போதே. நாம் தமிழ் கட்சிக்காரங்க எதிர்பார்த்தா இதுதான், அந்த பத்திரிக்கையாளரை வந்து நீங்கள் சந்திக்கானே செய்தி நிறுவனத்தை நீங்கள் வந்து புறக்கணிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பேசியிருப்பார். அதெல்லாம் எதையுமே காமிக்க மாட்டாங்க. விஜய் சீமான் எதிர்த்து விட்டார், இப்படி கேள்வி கேட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி போட்டு சீமான் அவர் ஏதோ விஜய் மட்டும்தான் எதிர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி நேட்டிவாகவே கட்டமைப்பாங்க. சீமான் வந்து ஸ்டாலின் எதிர்க்கவே இல்லை, சீமான் வந்து விஜய் மட்டும் தான் எதிர்க்கிறாரு, ஆட்சியில் இல்லாத விஜய் எதிர்க்கிறாருன்னு சொல்லி ஒரு போலி கட்டமைப்பாங்க. அப்புறம் சீமானை வந்து இருட்டடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சீமானை வந்து நல்லா வந்து பேசுவார். இந்த திமுக பற்றி, அதிமுக பற்றி, நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி பேசுவார். இலவச கல்வி கொடுப்பேன், இலவச மருத்துவம் கொடுப்பேன், தூய குடிநீர் கொடுப்பேன், அதெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவானுங்கன்னா, நெகட்டிவ் நியூஸாக போடுவானுங்க. சீமான் பாருங்கள் இந்த இடத்துல இதை பேசி விட்டார் அப்படின்னு சொல்லி ஜிஜுன்னு போட்டு, சீமான் பாருங்கள் விஜய் வந்து இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து பேசுவானுங்க. நெகட்டிவ் நியூஸாக போடுவானுங்க, ஃபேக் நியூஸாக போடுவானுங்க. அதுக்கு உதாரணமாக புதிய தலைமுறைங்கிற பழைய தலைமுறை என்ன பண்ணுறான், சீமான் அவர்கிட்ட போய் இன்டர்வியூ கேட்குறான். சீமானை போப்பா தம்பி அப்படின்றாரு. அவ்வளோதான் நடந்துச்சு. உடனே என்ன பண்ணுறா, ஒரு ஃபேக் நியூஸாக இதுக்கு மேல் சீமான் வந்து விஜய் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சீமான் பேசி கொடுப்பதாக நாம் தமிழ் கட்சி வட்டாரங்கள் பேசுன்னு அப்பட்டமா அந்த புதிய தலைமுறைக்காரன் ஒரு பொய் செய்தி போடுறான். அப்போ இந்த ஊடக மாப்பியா, ஊடக போலி, இந்த கும்பலாம் என்ன பண்ணுதுன்னா, நாம் தமிழ் கட்சியை வந்து அப்படியே ஃபுல்லாக நெகட்டிவாக காமிக்கிறது, உண்மையை காமிக்கிறது இல்லை. சீமான் என்ன பேசினாருங்கிறத உண்மையை போகிறதில்ல, எல்லாம் மாற்றி கட்டி ஒட் பண்ணி போட்டால் இந்த ஊடகங்களை தான் நாம் தமிழ் கட்சி 2026 எலெக்ஷனில் இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு காரணமே இந்த ஊடகங்கள் தான். இந்த 4ஆம் தூண் அப்படிங்கிற பேரில் இந்த தன் டிவிக்காரன்லாம் வந்து 5 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் இந்த ஆதவ ஒரிஜினட்டை வாங்கிட்டு இவனுங்கள்லாம் செயல்படுறதுனால தான் நாம் தமிழ் கட்சி இவ்வளோ பெரிய வீழ்ச்சி. அப்போ இவனுங்களுக்கு எதுக்கு நம்ம பேட்டி கொடுக்கணும், அந்த சீமான எதுக்கு பேட்டி கொடுக்கணும்? சரியான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி விட்டார். என்னென்னா, இளையாங்குடி பாருங்கள், சீமானவருடைய அந்த படித்த சொந்த ஊர் வந்து அந்த அங்கே இருக்குது இளையாங்குடின்னு வைங்களேன். அங்கே வந்து கல்யாணத்துக்கு போகிறாரு. அந்த நாம் தமிழ் கட்சி கல்யாணத்துக்கு போகிறாரு. தென்னை விஷ்ணு அண்ணெல்லாம் வந்து இருக்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வெளியே வர்றாரு, அவ்வளோ கூட்டம் நிற்கிதுங்க சீமானவர்களை பார்க்க. சீமானவர் காலில் சில பேர் உள்ளாங்க, சீமானவர்கள்ட்ட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அந்த கூட்டம் சீமானவர்கள் அப்படின்னா ஒரு கட்சி தலைவர்றா, 3வது பெரிய கட்சியோட தலைவர்றா அப்படிங்கிற அந்த பின்பம் வந்து அப்படி தெரியுது நம்ம கண்ணுக்கு. எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க. அப்போ அந்த காரைக்குடினா அந்த சீமானவரை 4வது இடத்துக்கு வர வாய்ப்பே இல்லை. நான் தான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். நாம் தமிழ் கட்சி கூட பேசலை, ஐடிவி இங்கே யாருமே பேசலை, நான் தான் பேசியிருக்கேன். இவிஎம்மில் ஏதோ கோளாறு நடந்திருக்குது, இல்லை திட்டமிட்டே இந்த பாஜகவும் விஜய் சேர்ந்து பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம தான் வந்து அதை அந்த கோணத்தில் வந்து இதை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டுருக்கோம். அப்போ அந்த கூட்டத்தை பார்த்துங்க எப்படி வருதுன்னு. 4வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அதான் என் மனசு ஆறலை. இப்போது திருவட்டியில் கூட 50,000 ஓட்டு வாங்குற 2021. இங்கே ஒரு 60,000 ஓட்டு சீமானை வாங்கியிருந்தா, ஒரு 65,000 ஓட்டு வாங்கியிருந்தான்னா மனசு தேறி இருக்கும். ஆனால் 30,000 ஓட்டு தான், அது தேர்போய் பாண்டியனுக்கும் அடுத்து தான். அப்படிங்கும்போது தான் மனசு வந்து ஆறலை. அப்போ அந்த கல்யாண வீட்டிலே பாருங்கள் அவ்வளோ க்ரௌடு, எல்லாம் ஃபோட்டோ எடுக்கேன். அப்போ தான் இந்த செய்தி அவனுக்கு சீமானை புறக்கடிச்சிட்டு வந்து போயிட்டே இருக்கார். இதுதான்டா சம்பவம், இதான் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஊடகங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வாய் திறந்து பேசலை இல்லை, அதான் வந்து பிரச்சனை. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து பேட்டி போட்டு கொடுத்தான்னு வச்சுங்களேன், இவன் என்ன தெரியுமா கேள்வி கேட்பான், என்ன உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு 60 வயசில் அப்படிமா. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து ஒரு 3வது கட்சியோட தலைவர், பெரிய கட்சியோட, அதெல்லாம் எந்த மரியாதை மதிப்பு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு வந்து பேசுவாங்க, இஷ்டத்துக்கு பேசலாம். ஏன்னா சீமான் அவர்கள் பேசினா வழக்கோ கேஸோ யாருமே போட ஆள் இல்லை. இப்போ திமுக முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அவங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்க முடியாது, விஜய் பேட்டியை கொடுக்க மாட்டார், அவரை கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி தான் எதிர்க்கட்சி எடப்பாடி, சீமானை மட்டும் அப்படி கேட்குறது, அப்படி தான் கேட்டிருப்பாங்க. 60 வயசில் உங்களுக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னு இருப்பாங்க. அவருக்கு ஆன்மை இருக்குது, அவர் பெக்கிறாரு, இவனுக்கு என்ன எரியுது? அதாவது 60 வயசில் வந்து இவர் 2வது குழந்தை தான் பெக்கிறாரு, அது தப்பு இல்லை. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம இப்போ சொல்லக்கூடாது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத இவங்க போட மாட்டானுங்க. சீமான் விஜயலட்சுமி விஷயத்தை மட்டும் இவங்க போட்டு பெருசாக்குவானுங்க. சீமான் 60 வயசில் புள்ள பிறந்துருச்சுன்னா பெருசாக்குவானுங்க. ஆனால் இந்த விஷயத்தை அவர் பண்ணுறத பேச மாட்டாங்க, அதான் கேட்டிருப்பாங்க, வேறு ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எங்கே அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வந்தாரே அப்படின்னு சொல்லி, அனிதா ராதாகிருஷ்ணன் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வராரு, நீங்கள் ஒரு நாடார், அவர் ஒரு நாடார், 2 நாடார் தாய் அப்படியா அப்படிம்பானுங்க. புரியுதுங்களா? ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, காளிமுத்து நாங்கள்லாம் வந்து ஒன்றா வளர்ந்தவங்க. ஏன்னா முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அதிமுக, அதுக்கப்புறம் திமுக வராரு 2009 அப்புறம் தான். அப்போ அங்கே சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே கைல்வெளி அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவர் வந்து பழகியிருக்காரு, மாமா முறை வேணும் போல் இருக்குது. அவங்க அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க அப்பா காளிமுத்தோட அந்த இதில் வந்தது சரியா. ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ் நியூஸாக வந்து பரப்பானுங்க. அதான் கேட்டு என்ன அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தால் திமுக உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படிம்பாங்க. அப்போது அந்த செய்தி வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பரபரப்பாக்கி அதை சீமான் வாயிலிருந்தே வச்சு சீமான் என்ன பண்ணுவாங்க, யதார்த்தமாக பேசி விட்டுவார். அதான் பெரிய மைனஸ் என்னென்னா அதுதான். எதாக இருந்தாலும்
இப்போ பத்திரிக்கையாளர் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து அப்படி பேசிடுறோம். அது வந்து நேட்டிவ் நியூஸாக மாறிடும். அதான் மாறிடுச்சு. அதான் பல சீமான தோல்வி காரணம் என்ன தெரியுமா? அந்த பத்திரிக்கையாளர் தான். பத்திரிக்கையாளர் எதாவது கேட்பாங்க, வாயை பிடுங்குவாங்க, இவர் சொல்லிடுவார், அதை வச்சு அவங்க நேட்டிவ் நியூஸாக போட்டுருவாங்க. அப்போ அந்த பத்திரிக்கையாளர் வந்து புறக்கணிக்கிறது 100க்கு 100 வந்து சரியான விஷயந்தான். ஏன்னா அந்த ஊடக மாஃபியாங்க, இது வந்து ஒரு பெரிய மாஃபியா. இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்த ஊடகத்துறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புதிய தலைமுறை மாதிரி ஒரு சேனலு, அப்புறம் அந்த ஆனந்த விகடன் மாதிரி ஒரு சேனலு, இவனுங்கள்லாம் திட்டமிட்டே போலி நியூஸை வந்து கட்டமைக்கிறாங்க. சீமான் சபரீசனை சந்தித்தார்னு சொல்லி இவங்க விளக்கு பிடிச்ச பார்த்தா என்னங்கிற கேள்வி எனக்கு இன்ன வரை இருக்குங்க. கரெக்டாக அந்த எலெக்ஷனுக்கு அதை 2 மாதத்துக்கு முன்னாடி சீமான் சபரீசனை சந்தித்தார் 100 கோடி வாங்கினார். இவங்க எங்கே விளக்கு பிடிச்சி பார்த்தாங்கன்னு தெரியாது. சீமான் உதயநிதியை சந்தித்தார். சீமான் விஜயை திட்டுவதற்கு உதயநிதியிடம் 500 கோடி வாங்கினார். இந்த ஊடக லாபி, அது இந்த தந்தி டிவி, இந்த புதிய தலைமுறை நியூஸ், இவங்க நியூஸ் 7 இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இது மாதிரி பரப்புகிறாங்க. நைட்டி நியூஸை எங்கே தான் அதை பார்க்குறாங்கன்னு தெரியல. அந்த சீமான் அவர்களும் ஸ்டாலினும் சந்தித்ததை அதை வச்சு நேட்டிவ் நியூஸாக மாற்றுறாங்க. அப்போது இந்த ஊடக மாஃபியா, இது பெரிய மாஃபியாங்க. இந்த ஊடகத்துறை உட்காந்துக்கிட்டு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படிங்கிறதுல பல பொய்யலை வந்து அவுத்துடலாம். அதான் அந்த ரூட் கும்பலை பற்றி பாரிசாலன் பேசவே மாட்டாப்புல. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பெரியகுமார், பாரிசாலன், வருண், இந்த பக்கம் வந்து நெல்சன், இவங்களாம் பேச மாட்டாங்க ரூட்டை பற்றி. நம்ம பேசுவோம், சாட்டாய் பேசுவோம். ஆனால் அவங்க பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, இந்த ஊடகத்தை கட்டமைக்கிறது, இந்த ஊடகத்தை வடிவமைக்கிறது யாருன்னா, ஊடகத்தில் இதை செய்தால் வரணும், இந்த செய்தி வரக்கூடாது, இவங்களை பற்றி நேட்டிவாக போகணும், இவங்களை பற்றி பாசிட்டிவாக போகணும், அவங்க நேட்டிவாக பண்ணியிருந்தால் கூட அதை பாசிட்டிவாக போகணும் அப்படிங்கிறத கட்டமைக்கிறது யாருன்னா இந்த ரூட் நிறுவனம். அதனால் இந்த நியூஸை வந்து நம்ம புறக்கணிக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வந்து புறக்கணிப்பாங்க, நம்மளை வந்து கூப்பிட மாட்டாங்க டிபேட்டுக்கு, நம்ம செய்தியை போட மாட்டாங்க. நம்ம முன்னாடி ஆக்ரோஷம் பேசியிருப்போம், இந்த டிவி நிறுவனங்கள் நம்மளை வந்து புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டிவி நிறுவனங்கள் தான் நம்ம புறக்கணி. இந்த பத்திரிகை வர்றாரா சீமான மாதிரி போப்போ அப்படின்னு சொல்லி அந்த சீமான் அவர்கள் வந்து தவிர்த்துட்டு, அதே மாதிரி இந்த மக்கள் வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அநியாயம் வந்துருச்சு, நான் வந்து தட்டி கேட்குறேன், பண்ணவே கூடாது. எப்படி விஜய், எப்படி ஸ்டாலின், எப்படி எடப்பாடி இருக்கா அப்படி தான் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் விஜய் ஜெயிக்கிறது காரணமே 2500 போகிறான், 6 சிலிண்டரு, அவர் வந்து இலவசமாக பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து சவாரி பண்ணலாம், அதாவது போகலாம் அப்படின்னு சொல்லி இப்படி போலியான வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, அப்படி போலியான வாக்குறுதி கொடுக்குறது மட்டும் தான் நம்ம வேலையாக இருக்கணும். அவ்வளோதான் பண்ணணும். நம்ம உண்மையாக இருப்போம், மக்களுக்கு இலவசமாக கல்வி கொடுப்போம், இலவசமாக வேலை வாய்ப்பு கொடுப்போம், இலவசமாக வந்து குடிநீர் கொடுப்போம். அதெல்லாம் அந்த மக்களுக்கு தேவையில்லைங்க. இலவசமாக நீ காசு சரியா, அவ்வளோதான் தேவை அந்த மக்களுக்கு. இந்த மக்களுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சு அரசியல் பண்ணோம். நம்ம வந்து அந்த நல்லவனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னோர்கள்லாம் தோற்றது காரணம் என்னென்னா, சமயோஜித புத்தி இல்லாதையும் அதான் காரணம், சாணக்கியத்தனம் இல்லாதான் காரணம். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மக்களுக்கு என்ன தேவை அதை கொடுத்துடணும். மக்கள் 5000 கேட்குறான்னா கொடுங்க, வேலை கொடுக்குறீங்க, அதோட சேர்த்து வேலையும் கொடுங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நடந்தல் பண்ணலாம். இந்த மக்கள் 5000 தான் எதிர்பார்க்குறாங்க. விஜய் அப்படி தான் ஓட்டு போட்டிருக்காரு. அப்போது இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அவங்கள காசு கொடுத்து விலைக்கு வாங்கி ஒரு போலி செய்தி பரப்புகிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, நம்ம வந்து நம்மளுடைய இந்த மக்கள் என்னென்னா நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதான் உண்மை. அப்போ சீமானவர்கள் வந்து இப்போ தான் ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஃபார்ம் பண்ணி போகிறாரு. அதே மே 18 கூட்டத்தில் கூட சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நம்ம வந்து மக்களை ஏமாத்தலை, அதாவது 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அப்போது நம்ம வந்து 3 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 1 லட்சம் கோடி ஆல்ரெடி வட்டி கட்டிகிட்டு இருக்கோம், மீதி 2 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு இங்கே நிர்வாகத்தை பார்க்கவே வந்து முடியாது. அப்படி இருக்கவங்கள நம்ம வந்து இந்த இலவசமெல்லாம் விஜய் சொன்னதெல்லாம் கொடுக்கணும்னா 10 லட்சம் கோடி இன்னும் ஆகும். அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்படின்னா இப்போ சிலிண்டர்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஈரானுக்கு போய் ஒரு படையெடுத்து போய் தான் சிலிண்டர் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அப்போது சொல்கிறாரு, நம்ம இந்த மக்களை வந்து போலியான வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றலை, முடியாதுன்னு தெரிஞ்சு போலி வாக்குறுதி கொடுத்து நம்மளை ஏமாற்றலை அப்படின்னாரு. இந்த பேச்சும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவும் உண்மையாக தான் இருக்குது. இந்த மக்களுக்கு தேவை என்ன, இலவசமாக தான் கொடுக்கணும். கருணாநிதி ஜெயிக்கிறாருன்னா அது காரணம் என்ன, கலைஞர் டிவி கொடுத்தாரு ஜெயிச்சார். அது மாதிரி தான் ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், ஃபேன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து ஜெயித்தாங்க. அவ்வளோதான். இலவசங்கள் தான் இங்கே பேசும், பணம் தான் பேசும். ஸ்டாலின் பணம் தான் எப்படி ஜெயிச்சார், 1000 ரூபா பணம் கொடுக்குறேன்னாரு, வந்தார், ஜெயிச்சார், அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நல்லவங்க தான், நேர்மையானவங்க தான், கரப்ஷன் இல்லாதவங்க தான். ஆனால் அதுதான் நம்ம பண்ண கரப்ஷன் இல்லாத ஆட்கள் மக்களுக்கு தேவையில்லை. கொள்ளையடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், கரப்ஷன் பண்ணுறவன் தான் மக்களுக்கு தேவை. அப்போ அந்த மக்களுக்கு என்ன தேவை, காசு கொடுத்துட்டு நம்ம இது பண்ணணும், பொய் வாக்குறுதி, இலவச வாக்குறுதி கொடுத்துட்டு நம்ம வந்து இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கூடுதலாக சொல்ல வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நல்லவனாகவே இருந்து கத்தி சாரதா, 5 வருஷமாக கத்தி என்ன பையன், ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி என்ன அவங்க ரூட்டில் போய் தான் அவங்கள திருத்தணும், மக்கள் ரூட்டில். இப்போ விஜய் வந்து காசு கொடுக்க 2500 ரூபா எதுவும் கேட்குறாங்களா,
கேட்குறாங்க, அங்கங்கே கதறாங்க. நல்லா கதறட்டும், அப்போ தான் நம்மளோட வேல்யூ என்னன்னு தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் அதுக்குண்டான ஒரு மாற்றத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.